தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணையிலிருந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன் அசோக்குமார் இணைகிறார். மதன் அசோக்குமார், வணக்கம். உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாதன். மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டி வைகை அணையிலிருந்து பாசன கால்வாய் வழியாக திறக்கப்படும் தண்ணீர் மதுரை செல்லூர் கம்மாயில் தேக்கி வைக்கப்பட்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பகுதிக்கு தண்ணீரை கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக ஒவ்வொரு ஆண்டும் வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த ஆண்டு 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையில் நீர்மட்டம் தற்போது 33.92 அடியாக உள்ள நிலையில் வினாடிக்கு 72 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது இன்று முதல் கூடுதலாக 500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர் வரத்து இல்லாத நிலையில் அணையின் நீர் இருப்பு 548 மில்லியன் கன அடியாக உள்ளது. வைகை அணையிலிருந்து நீர்மட்டம் 70 அடியிலிருந்து 33 அடியாக சரிந்துள்ள நிலையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் மதுரை சித்திரை திருவிழாவுக்கு தண்ணீர் திறக்க முடியுமா என்ற அச்ச நிலை வந்த நிலையில் மே 1 பிரசித்தி பெற்ற கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதால் அணையிலிருந்து ஆற்றுப்படுகையின் வழியாக தண்ணீர் திறக்கப்படாமல் வைகை அணையில் இருந்து பாசன கால்வாய் வழியாக மதுரைக்கு தண்ணீர் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக 170 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் வருகிற 29ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை அணையிலிருந்து பாசன கால்வாய் வழியாக மதுரை கொண்டு செல்லப்பட்டு தண்ணீர் முதற்கட்டமாக மதுரை செல்லும் செல்லூர் கம்மாயில் தண்ணீரை தேக்கி வைத்து தங்கிருந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பகுதிக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர மதுரை கொண்டமன் ஓடை வழியாகவும் மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழா போலவே சோழவந்தான் பகுதிக்கு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு பிரமாண்டமாக நடைபெறுவதால் அந்த நிகழ்விற்கும் தண்ணீர் வழங்குவ வகையில் ராமராஜபுரம் பகுதியிலிருந்து சோழவந்தான் பகுதிக்கு தண்ணீர் வழங்கப்பட திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் 4 முதல் 5 அடி வரையிலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மநாபன். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார்.